மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஒரு வழியாக வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு. எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. வழக்கம் போல் இது வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்கேன். ராமன் கிழிச்சு கொட்ட மாதிரி அந்த 140 என்னால் தாண்டவே முடியறதில்ல. பட் எப்படா எக்ஸாம் முடியும், இதை விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஏன்னா இந்த வருஷம் பிறந்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சு. இந்த 9 மாதமாக குரூப் 4, குரூப் 1, குரூப் 2ன்னு அப்படியே ஒரு பரபரப்பாகவே போயிடுச்சு. 9 மாதம் போனதே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு பயங்கர ஒரு டென்ஷனான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம படிக்கணும்னு நினைக்கும்போது நமக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் வருது, நம்மளை சுற்றி நிறைய இஷ்யூஸ் நடக்குது. அதெல்லாம் தாண்டி படிச்சுட்டு அங்கே போனோன்னா அங்கே நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ நமக்கே கொஞ்சம் கில்ட் ஆகிடுது, நம்ம சரியாக படிக்கிறோமா பண்ணுறோமா அப்படியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மிக்சட் மைண்ட் செட்லேருந்து ஒரு வழியாக என்னமோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம் பக்கத்தில் வர சரி ரொம்ப மட்டமாக எழுதணும் அப்படின்னாலாம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே தான் பண்ணேன். ஸோ அந்த நம்பிக்கையில் மறுபடியும் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னமோ இந்த ஜர்னியும் என்னை விட மாட்டேங்குது, நானும் இந்த ஜர்னியை விட எனக்கு மனசு வரல. ஸோ எதனாலையும் ரொம்ப வருஷமாக இந்த எக்ஸாம் எழுதணும்னு ஒரு டச்சில் இருந்தாச்சு. நிறைய தடவை வந்துட்டு அரைகுறையாக போய் தான் பண்ணோம். இந்த 2 வருஷமாக லாஸ்ட் குரூப் 2, குரூப் 4 ஆகட்டும், இந்த தடவை எழுதின இந்த 3 எக்ஸாம் ஆகட்டும், ஆக மொத்தம் ஒரு 5 எக்ஸாமாக கொஞ்சம் சின்சியராக இதுக்கான ஒரு டெடிக்கேஷனோட ரொம்ப ஒரு 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 கேரிங்காக இந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே வரதுனால இதோட டெப்த்து கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு படித்து பாஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஃப்ரெஷர்ஸ் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு நிறைய இதுக்காகவே உட்காந்து படிக்கிறாங்க. நிறைய இன்ஸ்டியூட் அப்படியே ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பார்ட்டிசிபேட் வந்தாச்சு. அவ்வளோ பேரும் நல்லா படிக்கிறவங்களும் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 1 லட்சம் பேர் தான் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக நிறைய வந்துருச்சு. அதனால் நம்மளோட காம்படிட்டரை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட டெப்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸாம் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் டஃப் ஈஸி அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. சொல்லப்போனால் இந்த குரூப் 2 வந்துட்டு குரூப் 4 விட குரூப் 1 ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, குரூப் 2 ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா சின்சியராக படித்தோம்னா கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த குரூப் 1க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 140 எடுத்தவங்களுக்கு கூட சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னமும் நம்மளோட நாலேஜை வந்துட்டு நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கிட்டு அட்டம் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஆசைப்பட்ட அந்த போஸ்டிங் வந்து போகலாம். ஸோ மறந்துட்டோம், இல்லை இந்த ஃபீல்டு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த கெயின் பண்ண நாலேஜ் வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் பார்க்கலாம், நம்ம கிடைக்கிற டைமில் கொஞ்சம் நம்மளை சின்சியரிட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபீல்டு கொஞ்சம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படிங்கிறனால இப்போதுலேருந்து அடுத்ததாக வந்துட்டு ஆனுவல் பிளான் வரட்டும், கால் ஃபார் வரட்டும் நல்லா வெயிட் பண்ணாமல் இப்போதுலேருந்து சின்சியராக படித்து முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய அட்டெம்ப்ட்டு ரொம்ப சூப்பராக எழுதலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஸ்பிரண்ட்டாக நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான வந்து தமிழும் மேக்ஸும் ஃபுல்லாக படிச்சிருந்தால் போதும், எப்படியாவது வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு டோட்டல் வேஸ்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் தமிழில் 100க்கு 100 வாங்கினாலும், மேக்ஸில் 25க்கு 25 வாங்கினாலும் 125 தான். இப்போல்லாம் கட் ஆஃப் வந்துட்டு குரூப் 1க்கு 140 எடுத்தவங்களுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ 146, 150 எபோவ் போயிடுச்சு. அப்படிங்கும்போது மிச்சம் 25-30 கொஸ்டின் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க? சும்மா நீங்கள் வந்துட்டு இந்த தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுறது எப்படி நிறைய வீடியோஸ் போகுது, அதுக்கு நிறைய கமெண்ட் வருது. அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கிற 4 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அவங்க காட்டி வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் சரியாக வரும். ஓகேவா? ஆவரேஜாக வந்துட்டு தெரியாத கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 75 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின் தான் அந்த மாதிரி வரும். அதை வச்சுட்டு நம்மளால் கட் ஆஃப் எல்லாம் ரீச் பண்ண முடியாது. ஓகேவா? என்ன தான் நம்ம தமிழில் மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கினாலும் இது வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா குறைஞ்சது 5 to 7 சப்ஜெக்டில் நம்ம வந்துட்டு ஃபுல் டெப்த்தாக இருக்கணும். எப்படி தலை கீழே கேட்டாலும் சிட்டி ரூபா மாதிரி ஃபுல்லாக படித்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் இந்த எக்ஸாம் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். தமிழ், மேக்ஸு, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎன்எம்எல்லாம் இருக்கும், யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டிக்ஸு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப டெப்த்தாக இருக்கணும். ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். சயின்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம விட்டுறோம். ஆனால் சயின்ஸில் 10-12 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ சயின்ஸு அதில் நமக்கு புரியாத சில டாபிக் மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லாமே வந்துட்டு நம்ம படிச்சிருக்கணும். ஆக்சுவலாக படிக்காத ஒரு டாப்பிக்குன்னு நம்ம வச்சுக்கவே கூடாது. எல்லா டாப்பிக்குமே நம்ம ஒரு 70 to 80% நம்ம நாலேஜை வந்துட்டு கெயின் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிஷன் அவ்வளோ ஹெவி. நிறைய பேர் வந்துட்டு 160, 170 எடுத்து கூட ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. 160க்கே நிறைய பேருக்கு கிடைக்கல.
ஸோ நிறைய வந்துட்டு இந்த அலாட்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக நமக்கு கிடைக்காம ஜென்ரலில் போகும்போது கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ரொம்ப 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 சின்சியராக இருக்கும். மிஞ்சி போனால் நம்மளால் 200க்கு ஒரு 20 to 25 கொஸ்டின் மட்டும்தான் தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு படிக்கணும் அப்படிங்கிற சின்சியரிட்டியை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த ஒரு 5 எக்ஸாமில் வந்து நல்லாவே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னோடய மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரியறனால நான் சரி பண்ணிக்க தயாராக இருக்கனால எனக்கு வேறு எந்த விஷயத்து மேலேயும் பெருசாக ஈடுபாடு வரலங்கனால இதை கொஞ்சம் நல்லா படித்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப சின்சியராக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் என்ன படிக்கிறேன், எனக்கு எந்த மாதிரியான சோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னா பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் பாஸே பண்ணாமல் வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் நாளாக வீடியோவே போடுறதில்லை. எனக்குமே அந்த ஃபீல் இருந்தது கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு போகலான்ட்டு. பட் நான் வந்து இதை 2-3 வருஷமாக இந்த சேனல் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த கம்பைன் பண்ணி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் யாருமே அந்த மாதிரி என்னோடய சரௌண்டிங்ஸில் இல்லை அப்படிங்கிறனால இந்த யூடியூப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் படிக்கிறது பார்க்குறதெல்லாம் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருந்தது. அதனால தான் நான் இது வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிடிக்கிறவங்க பாருங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பர்சனோட பழகிறதுக்கு பாருங்கள். மற்ற யார் கூட பார்த்தீங்கன்னா நீலாம் ஏன் இந்த வேலை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறமா வந்துட்டு வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. சினிமாவுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணோன்னா நமக்கு டைமே பத்தாது. நமக்கு இருக்கிற கொஞ்சம் டைமில் நம்ம படித்து பாஸ் பண்ணணும்னா அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸோடு சேரணும். இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க யூடியூப் சேனல் மட்டும் பார்க்கணும். நான் ஃபாலோ பண்ணுறது யூத் பேப்பர் மட்டும்தான். யூத் பேப்பரில் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களோடதை பார்ப்பேன். ஸோ அந்த விஷயம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் இப்போ ஒரு 1-1.5 வருஷமாக நான் கொஞ்சம் கண்டினியூவாக போகிறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னை சுற்றி கொஞ்சம் இந்த எக்ஸாமுக்காக படிக்கிற பாஸ் பண்ணுற பர்சன்ஸை பார்க்கறனால எனக்கு கொஞ்சம் அந்த ஆர்வம் முன்ன விட இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிற பர்சனோட பேச தான் நம்மளால் இந்த ஃபீல்டோட டெப்த்தையும் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபீல்டை பற்றின ஒரு ஐடியாவும் தெரியும். அப்போ நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம வேறு யார் கூட பழகணும் அப்படின்னா சீக்கிரமாக டிமோட்டிவ் ஆகி இங்கேருந்து நம்ம விலகி போயிடும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க. உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. ஆனுவல் பிளானர் வரட்டும், அப்புறமா டைம் டேபிள் வரட்டும், அப்புறம் கால்ஃபர் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இந்த ஜர்னியில் இருக்க மாட்டோம். இப்போ என்ன ஒரு 4 மாதத்துக்குள்ளே படித்து முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அடுத்த வருஷம் வந்தோன்னே ஆனுவல் பிளானில் விட்டுருவாங்க. கூடவே வந்துட்டு கால்ஃபரும் வந்துடும். அப்புறம் நமக்கு ஒரு 80 to 90 days அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அது வந்துட்டு ஃபுல்லாக டெஸ்ட்டுக்காகவும் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இப்போயே வந்துட்டு நம்ம எல்லா சப்ஜெக்டும் ஒரு 5 சப்ஜெக்டாவது ஃபுல் நாலேஜோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக வந்துட்டு படிக்கணும். எந்த மாதிரியான புக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல ஸ்கூல் புக்கு தான், நான் பெருசாக இல்லை, நான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் வந்து வாங்கி வச்சுட்டேன். 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்லேயும் சிலபஸ் எடுத்து அந்த டாப்பிக்கில் நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம 2 பேஜ் 4 பேஜ் முக்கியமான கண்டென்ட் எழுத தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எவ்வளோ நம்ம கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த எக்ஸாமில் நம்ம 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கான பலன் தான். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ உழைக்க ரெடியாக இருக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். பட் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறேன், ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறேன், குரூப் 1 பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவங்க அந்த ஒரு நாளில் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. ஸோ யாருக்குமே ஈஸியெல்லாம் கிடைக்காதுங்க. டிஎன்பிசி வந்துட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை அவ்வளோ ஈஸியாலாம் நினச்சிக்காதீங்க. அப்போ நிறைய பேர் வந்து காசு கொடுத்தா தான் நடக்கும், நிறைய பேர் படிக்கிறாங்க கிடைக்காது, இன்ஸ்டியூட் போனால் தான் படிக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னொன்று ஃப்ரீயாக சோர்ஸ் கிடைக்கிறதும் உண்மை தான். பட் ஃப்ரீயாக கிடைக்கிறனால நம்ம அவ்வளோ சின்சியராலாம் இருக்க மாட்டோம். நீங்கள் சின்சியராக இருக்கணும்னா ஏதோ 1-2 பேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் சிலபஸ் எடுத்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க. கடைசி மார்க் நானும் சில டெஸ்ட்லலாம் ஜாயின் பண்ணி எழுதுவேன். நான் வந்துட்டு அதில் போய்ட்டு கடைசி மார்க்லேருந்து பார்ப்பேன். ஆனால் கடைசி ரேங்க் நான் வாங்கினதில்லை. கடைசி ரேங்க்லேருந்து ஒரு 3-4 ரேங்க் முன்னாடியே வந்து வாங்குவேன். அப்போது நான் மற்றவங்கள்ட்ட எப்படியாவது ஒரு 4 பேர் முன்னாடியாவது நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் போது இன்னும் கொஞ்சம் நான் என்னை டெவலப் பண்ணிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணுன்ட்டு என்ன நான் கரெக்ஷன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதனால் இந்த எக்ஸாம் குரூப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவதை விட கொஞ்சம் நல்லா பண்ணதை ஒரு ஃபீல் இருக்கிறதுனால தொடர்ந்து படித்து அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட கனெக்டடாக இருங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுகிறேன். தேங்க்யூ.